பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அன்பு தேவஜனமே, இங்கே சங்கீதக்கார தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு பாடல் பாடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துகிறார், நன்றிகளை செலுத்துகிறார், துதிகளை செலுத்துகிறார், கர்த்தருக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். சங்கீதக்கார தாவீது கர்த்தருக்கு வாழ்த்துதல் கர்த்தருக்கு வாழ்த்துதல் உண்டாகட்டும், அவர் என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு வாழ்த்துதல் உண்டாகட்டும், கர்த்தரை நான் துதிப்பேன், இரக்கம் காட்டுமாறு நான் கேட்ட என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் காட்டுங்க, எனக்கு இரக்கம் காட்டுமாறு கேட்ட என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். ஆண்டவரை போற்றி அவர் என் கெஞ்சுதலுக்கு செவி சாய்த்தார், என் கெஞ்சுதலுக்கு செவி சாய்த்தார், கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தார், விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இந்த இடத்துல சங்கீதக்கார தாவீது சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. ஒருத்தர் ஒரு உதவி நமக்கு செய்வார்கள், நம்ம நன்றிகளை செலுத்துவோம், நம்ம அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம், நம்ம அவர்களை கனம் பண்ண விரும்புவோம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்துங்க, எதிர்பாராத நேரத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்துங்க. நம்ம அன்பை அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், நம்ம நன்றியை அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், அவங்கள உயர்த்தும்படி அவர்கள் செய்த உதவிகளுக்கு நம்ம நன்றிகளை செலுத்துவோம். இங்கே சங்கீதக்கார தாவீது சொல்கிற, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. தாவீது விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறார், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார், வாழ்த்துதலை செலுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் வேதம் சொல்லுது. வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சாங்க, விண்ணப்பங்கள் பண்ணினாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் அவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி, எலியா, எலிசா, அப்படியா தேவதாசர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை செலுத்தினாங்க, விண்ணப்பங்களை ஏறெடுத்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க. நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், அவர் ஜெபம் கேட்டு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருக்கு நம்ம துதிகளை, கணங்களை, மகிமைகளை செலுத்தணும். உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல், என்ன ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும், என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆனாலும் அதுக்கு பதில் கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர். அதை கேட்கிறவர் யார்? கர்த்தர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். செவி சாய்த்து கேட்கிற கர்த்தர் அவர், செவி சாய்த்து கேட்கிற கர்த்தர் அவர். சாரிபாத்துக்கு எலியா அனுப்பப்படுறாரு. எலியா அனுப்பப்படும் போது அந்த பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத்து விதவையோட கண்ணீர்கள், காயங்கள் ஆற்றப்படுது. அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பிள்ளை வியாதியினால் சாக கிடக்கிற அந்த மகனை எலியாவோட விண்ணப்பத்தை தேவன் கேட்குறார். எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை கர்த்தரிடத்தில் கொண்டு போகணும். நம்ம ஆண்டவர் யார்? அதுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் நம்ம கொண்டு போன, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு பலன் வேணும்ப்பா, என் பிள்ளையோட சுகத்துக்காய் உண்மை நான் நோக்கி பார்க்குறேன்ப்பா, என் பிள்ளையோட படிப்புக்காய் நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், என் பிள்ளைகளோட திருமணத்துக்காய் உங்களை நோக்கி பார்க்குறேன்ப்பா, என் பிள்ளைகளோட வேலைக்காக உங்கள் சமூகத்தில் வரேன்ப்பா, வந்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் பதில் கொடுக்குற கர்த்தர், எங்களை வாழ வைக்கிற கர்த்தர், எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்குற கர்த்தர், அந்த வழிகளில் உமக்கு பிரியமான வழிகளை எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர்தான்ப்பா, இன்றைக்கு நீர்தான்ப்பா. அந்த எலியா ஜெபிச்ச அந்த மகனோட பலவீனம் மாறும்படி, மகன் உயிர் பிழைக்கும்படி எலியாவின் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுத்து மகனை உயிரோடு எழுப்பினார். கர்த்தர் உயிரடைய செய்தார். வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக பலவீனங்கள், சுகவீனங்களை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் யார்? ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், சுகவீனத்துக்கு பதில் கொடுக்கிறவர்,
ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி, தேவனுடைய பணிவிட ஊழியங்களை செய்து கொண்டிருக்க ஒரு சகோதரி, தன்னுடைய உறவு முறையாரில் பிள்ளை அட்மிட் ஆகிருக்குன்னு அவங்கள பார்த்து ஜெபிச்சுட்டு அவங்களோட பிள்ளையோட காரியங்களை விசாரிச்சுட்டு பிள்ளைக்காக ஜெபிச்சுட்டு வரலான்னு மருத்துவமனைக்கு கடந்து செஞ்சாங்க. அவங்க கடந்து செல்லும்போது அவங்க ஒரு ஐசியூ பகுதியை கடந்து சென்றாங்க. ஐசியூ பகுதியை கடந்து செல்லும்போது அங்கே ஒரு தம்பதிகள் அழுது கொண்டிருந்தாங்க. அழுது கொண்டிருக்கும்போது அந்த ஐசியூ வெளியே உட்காந்து அழுது கொண்டிருங்க. தன் மனைவியை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டிருக்கு அந்த கணவனார் அழுது கொண்டிருந்ததை அந்த சகோதரி பார்த்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளை பலவீனத்தோடு ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளையோட நிலை என்னன்னு கேட்டால் டாக்டர்களால் சொல்ல முடியலை, மருத்துவம் சொல்ல முடியலை. அந்த பிள்ளையோட நிலைமை மிக மோசமாக இருந்தது. அந்த செய்தியை கேட்டு அந்த தாயார் கண்ணீர் வடித்து உணவின்றி தண்ணீரின்றி தூக்கமின்றி சில நாட்கள் கடந்ததுனால ரொம்ப சுகவீனப்பட்டு போனாங்க, பலவீனப்பட்டு போனாங்க. அந்த கணவனாரும் அதே நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் தன் பிள்ளையோ நம்ம இழந்துடாதபடிக்கு, தன் மனைவி இழந்துடாதபடிக்கு அந்த மனைவிக்கு அவர் மடியில் படுக்க வச்சு சுகவீனமாக அவங்களால எல்லா பலனும் இழந்து படுத்த படுக்கையானாங்க. அந்த ஐசியூவில் காத்திருக்கிற வெயிட்டிங் ஹாலில் ரொம்ப பலவீனப்பட்டு போனாங்க. தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, கடவுள் ஒத்துருக்கிறார் நம்ம பிள்ளையை காப்பாற்றவர், நீ அழாதே. கடைசியில் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்களே, தாயார் சொல்கிறாங்களே, கடவுளே என் உயிரை எடுத்துகிட்டு என் பிள்ளையை காப்பாற்று. தகப்பனார் சொல்கிறாங்க, என் உயிரை எடுத்துகிட்டு என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் உயிரை எடுத்துக்குங்க. அதுக்கு பதில் என்னையும் என் மனைவி என் பிள்ளையும் வாழ வைங்க கணவனார் சொன்னார். தாயார் சொல்கிறாங்க, என் கணவனையும் என் பிள்ளையும் நீங்கள் வாழ வச்சுருங்க கடவுளே. அவங்க அழுது கொண்டிருக்கிறது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சகோதரி கடந்து வந்தாங்க. கடந்து வந்தவனே ஆவியானவர் அந்த சகோதரோட இடைப்பட ஆரம்பித்தா, நம்ம கத்தர் யார், நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத கத்தர், முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை தேடினா போதுங்க. அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்ம விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார், நமக்கு அற்புதங்களை கத்தர் செய்வார், நம்ம அதிசயங்களை கத்தர் செய்வார். பிரதிபலன் பாராத கத்தர், பிரதிபலனை எதிர்பாராத கத்தர் அவர் நம்ம ஆண்டவர். அந்த தாயாரும் தகப்பனாரும் இருந்த நிலைமையை நன்றாய் பார்த்த சகோதரி கிட்ட வந்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த சகோதரனும் பார்த்தாங்க. அவங்கள பார்த்துட்டு, எதுக்காக அழுகுறீங்க தெரிஞ்சிக்கலாமா அப்படின்ட்டு அந்த கணவனார மனைவியை படுக்க வச்சுட்டு அப்படியே அவங்க நின்று குமிஞ்சு கேட்குறாங்க. அப்படியே குப்புற விழுந்துட்டு அழுகுற. சில நாட்களாக என் பிள்ளையை கொண்டு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபீவர் வந்துச்சு, நாளடைவில் குழந்தைக்கு மருந்து ஊற்றணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு. இப்போ மஞ்சக்காமால்னு சொல்கிறாங்க, ரத்தத்தில் கலந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. பிள்ளை ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டாங்க. சுவாச பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, லங்ஸ் நுரையீரல் பிரச்சனை. பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதன்ற நிலைமையில் இருக்கிறோம். வெகு ஆண்டு காலம் கடந்து நாங்கள் ஒரு பிள்ளையை பெற்றோம். எங்கள் உயிரே அவங்க தான், அந்த குழந்தை தான் எங்களுக்கு உயிரே, எங்கள் எதிர்காலமே குழந்தை தான். என் குழந்தையை தவிர்த்து இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்தா வாழலாம் என்ன? நாங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை, யாருக்கு எந்த பாவமும் செய்யலை. இந்த கடவுளுக்கு கூட கண் இல்லை. சுற்றி இருக்கிற ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்க, சுற்றி இருக்கிற அட்மிட் ஆகிருக்கிறவங்க உறவினர்கள் சிலர் தங்கியிருந்தாங்க. இவங்களோட கண்ணீரை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அப்போ அந்த சகோதரி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்கக்கிட்ட இருந்த தண்ணியை குடிக்க சொல்லி பொறுமையாக ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். சகோதரனே நீங்கள் கலங்க வேண்டாம், சகோதரி நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் கலக்கங்களை மாற்றுகிற உன்னதமான தேவனி பூமியில் ஒருவர் உண்டு. உங்கள் பிள்ளையை உயிரோடு மீட்டு கொடுக்குற கத்தர் ஒருவர் உண்டு. அவருக்கு தேவை நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்கப்பா, இயேசுவே நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு கேளுங்க. நிச்சயம் உங்கள் பிள்ளையை கத்தர் காப்பாற்றி கொடுப்பார் என்று. நிச்சயம் உங்கள் பிள்ளை உயிர் பிழைக்கும், நிச்சயம் உங்கள் பிள்ளை சுகமாகும், நிச்சயம் உங்கள் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுப்பாருன்னு கர்த்தருடைய வார்த்தை. தேவன் செய்த அற்புதங்களை
வேதத்தில் ஜெபத்தை கேட்டு தெய்வம் செய்த அற்புதங்களை, பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்களை கத்தர் கேட்டு செய்த அற்புதங்களை அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும் சில நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சு, என்னோட கூட உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கத்தருடைய சபையில் வேலை செய்கிறேன், என்னோட கூட ஜெபிங்க, நான் நாளை தினமும் இந்நேரமும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்னு. அப்போ அந்த சகோதரியும் அந்த சகோதரனும் அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது, ஒன்றே ஒன்று ஏசப்பா என் பிள்ளையை காப்பாற்றுங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு. அந்த பிள்ளைக்காக அந்த சகோதரி ஜெபிச்சாங்க. தாயும் தகப்பனும், பிள்ளையோட தாய் தகப்பனும் அந்த சகோதரியோடு ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. அந்த இரவு நீங்கள் தைரியமாக இருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்க வேண்டியது, இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க, இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க. ஒரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாக அவரை நீங்கள் கேட்பீங்கன்னா நாளை இந்நேரத்துக்குள்ளே பிள்ளையோட சரீரத்தில் அநேக மாற்றங்களை, அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லிட்டு அவங்க சந்திக்க வந்த உறவு முறையாருடைய பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த நாள் ஜெபிச்சுட்டு போனாங்க. அன்றைய இரவு அந்த சகோதரி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. என்ன, சங்கீதக்காரர் தாவீது ஜெபிச்சது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவரே, நீர் சத்தத்தை கேட்கிற ஆண்டவரப்பா, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன்ப்பா, அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை பலனை ஜீவனையும் கொடுக்குற கர்த்தரப்பா நீங்கன்னு அந்த இரவு முழுதும் அந்த பிள்ளைக்காக, அந்த உறவு முறையோட பிள்ளைக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மறுநாள் அந்நேரம் வந்து பார்த்தா அந்த குழந்தை கண் விழித்திருந்தது. தன் தாயின் தகப்பனையும் சில நாட்களாய் சுயநினைவு இன்றி அநேக ட்ரீட்மெண்ட்டால் மயக்க நிலையிலே இருந்த பிள்ளை அன்றைய இரவு கண் விழித்து தகப்பனையும் தாயையும் பார்க்க வாஞ்சையாக இருந்தது. தாய் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்ஸ் பிள்ளை கூப்பிட்றா வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அன்றைய இரவே அந்த பிள்ளையோட சரீரத்தில் தேவன் மாற்றங்களை கொடுத்தார். தாயின் தகப்பனும் பார்த்தாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இயேசு ஜெபத்தை கேட்டார். அந்த சகோதரி ஜெபிச்ச அந்த ஜெபத்தை அந்த இயேசு கேட்டார். அவர் மேல் நம்பிக்கை வச்சு, இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்ட்டு அவங்களோட கூட இருந்து நாங்களும் சத்தமிட்டு கூப்பிட்டுமே அந்த கூப்பிடுதலுக்கு இயேசு பதில் தந்தார். என் பிள்ளை கண் விழித்தது. என் பிள்ளை கண் விழித்து எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டானது அந்த இயேசு மேலே. இன்னும் கண் திறக்க செய்த கடவுள் அவர் இன்னும் என் பிள்ளையோட சரீரத்தில் எல்லா காரியங்களும் மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே பிறந்தது. மறுநாள் அந்த சகோதரி எப்போ வருவாங்க என்பதை அந்த பிள்ளையோட தாய் தகப்பன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். மறுநாள் அந்த குழந்தைக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரி வந்த உடனே அந்த சகோதரியுடைய 2 கரத்தையும் அந்த சகோதரி பிடிச்சி, பிள்ளையோட சகோதரி பிடிச்சி அழுதாங்க. நன்றி சகோதரியே, எனக்கு யார் என்னன்னு தெரியாது, கடவுள் போல வந்தீங்க. என் பிள்ளை நேற்று இரவே கண் விழித்தா. அந்த ஏசப்பா என் பிள்ளையோட கண்ணை திறந்துட்டாரு, ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தாரு. எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த ஏசப்பா மேலே. என் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் கிடச்சின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு. சில நாட்களிலே அந்த பிள்ளைக்கு சரீரத்தை எல்லாமே நார்மல் என்று வந்து அந்த பிள்ளை அந்த மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு இயேசு பற்றி அறிஞ்சு கொண்டு அவங்க ஒரு சபையில் நாட்டப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அன்பு தேவஜானமே, எந்த சூழ்நிலை நின்று நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம் கத்தர் யார்? அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற கத்தர். அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கூக்குரல் அவர் சமூகத்தில் ஏறெடுப்பீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறும்படி எனக்கு உதவி செய்யுங்க, என் கூக்குரலுக்கு பதில் கொடுங்க. செவி சாய்த்து கேட்குற கத்தர் பதில் கொடுங்க. என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர், ஜெபத்தை சத்தத்தை கேட்கிறவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஐயா, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஐயா நீ கேட்பீங்கன்னா நிச்சயம் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கத்தர் கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, கத்தர் நமக்கு பதில் கொடுப்பாரானால் தாவீதோட கண்ணீர் ஆற்றப்பட்டது போல, தேற்றப்பட்டது போல இன்றைக்கு அநேகர் கண்ணீர் மத்தியில் பிள்ளைகளோட பரிபூர்ண சுகத்துக்காய், பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய சுகத்துக்காய் இந்த ஒரே பார்ப்போடு இருக்கிற அன்பு தேவஜனமே, தேவன் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார். அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற கத்தரின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபிப்பீங்கன்னா நிச்சயம் கத்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறவளாய்
சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு அழுகையின் சத்தங்கள் மாறட்டும் அப்பா. துதியின் சத்தங்கள், நன்றியின் சத்தங்கள் ஏறெடுக்கப்படட்டும். ஸ்தோத்திரத்தின் சத்தங்கள் ஏறெடுக்கப்படட்டும். அப்படியாப்பட்ட மன மகிழ்ச்சினால நிரப்பி அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஒரே நன்றி பலிகளை செலுத்துகிற சத்தங்கள், துதி சத்தங்கள் ஏறெடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மகளே. உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்த கர்த்தர் உங்களோடு உண்டு. அவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டதை அவர் கேட்டிருக்கார். உங்களை அற்புத சாட்சியாக நிற்க வச்சிருக்கிறார். அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. அவர் நல்லவராக இருக்கிறார். God bless you. Have a blessed day.